ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே 14 தான் பார்க்க போகிறோம். டே 13 இப்போ வந்து 13 வரைக்கும் வேறு மாதிரி டிசைன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இப்போ 14 வந்து நம்ம வேறு மாதிரி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நான் ஃபிங்கர் லெவல் சொல்லிக் கொடுக்குறேன். எப்பயுமே இப்போ நான் கை வச்சு பார்த்தேன் பாருங்கன்னா 4 ஃபிங்கர் லெவல் அந்த மாதிரி மெஷர்மெண்ட் எப்பயுமே எடுத்துகிட்டு ஒரு பிக்சர் நம்ம வரைய ஆரம்பித்தோன்னா நம்ம கையில் வரையும் போது அதே ஃபினிஷிங்கோடு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ 4 ஃபிங்கர் லெவல் நான் மெஷர்மெண்ட் எடுத்து இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு கோட்டை மாதிரி தான் நம்ம வரைய போகிறோம். லைட்டாக ஒரு என்ன சொல்கிறதுனா, இந்த பீகாக்லாம் ஒரு கோட்டை மாதிரி வரைவோம். அந்த மாதிரி தான் நம்ம வரைய போகிறோம். ஓகேவா? அது எப்படி நம்ம வரைகிறது, எப்படி ஸ்ட்ரைட் லைனாக கொண்டு வர்றது அப்படின்றது தான் நான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிட்டோமா, வரைஞ்சிட்டு இந்த பக்கம் நம்ம இஷ்டம்தான். ஓகேவா? இந்த மாதிரி தான் கோட்டை வரையணும், அந்த மாதிரி தான் வரையணும் இல்லை. பட் முக்கால்வாசி கோபுரம் டிசைனில் வரையும் போது ரொம்ப நீட்டாக அழகாக தெரியும். அது மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி இது மாதிரி உருவாக்கிக்கிட்டு இப்போ 4 ஃபிங்கர் லெவலுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஓகேவா? இப்போது ஒரு கதவு மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம சின்ன வயசுலலாம் வரைஞ்சிருப்போம்ல, அந்த மாதிரி. ஓகேவா? க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இப்போ டிசைன் கொடுக்க போகிறோம். உள்ளே வந்து நம்ம ஹம்ஸும் லைனுன்ற மாதிரி நெக்ஸ்ட்டு ஹம்ஸ் அண்ட் லைன் மட்டுமே கொடுத்து இப்போ நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது சாதாரணமான ஒரு ஃபில்லிங்ஸ். ஓகேவா? ஹம்ஸும் லைன்ஸும் கொடுக்குற மாதிரி. இதிலே வந்து நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ்லாம் இருக்குது. நான் அடுத்தடுத்து போக கிளாஸில் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் பால் மாதிரி மேக் பண்ணிக்கணும். ரவுண்டாக தான் சும்மா என்ன. ஓகேவா? ரவுண்டாக மேக் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஃபுல்லாக மேக் பண்ணிக்கணும். இப்போ ஒரு ரவுண்டு உங்களுக்கு இடம் பத்தலைன்னா குட்டியாக போட்டுறக்கூடாது. அதே மாதிரியே போடுங்க, ஆஃப் ரவுண்டாக போடுங்க. ஓகேவா? அந்த மாதிரி போட்டுட்டு முடிச்சிடணும். இப்போ ஈவனாக நல்லா பார்க்க அழகாக இருக்குல்ல. இப்போ பழையங்கால கோயில் டோர்லாம் இருக்கும்ல, ஒரு டாட் ஒரு ரவுண்ட் அந்த மாதிரி பண்ணிக்கணும். ஓகேவா? உள்ளே லைட்டாக ஷேடு மாதிரி கொடுத்துடணும். இதில் வேறு எந்த டிசைன் நம்ம ஃபில் பண்ண தேவையில்ல. நடுவில் மட்டும் டிசைன் கொடுத்தாலே ரொம்ப கிராண்டாக இருக்கும். இப்போ அவுட்லைன் நம்ம கொடுத்துக்க போகிறோம். எல்லாத்துக்குமே இப்போ அவுட்லைன் கொடுக்கணும். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கை காஞ்சக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்கின் தெரிகிற இடம் தவிர்த்து மற்ற டிசைன் தெரிகிற இடம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஸ்கின்னும் தெரியணும், டிசைனும் இருக்கணும். அதுதான் கொஞ்சம் பார்க்க ரிச் லுக் மாதிரி தெரியும். ஓகேவா? ஒரே கொசம் இது பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் நீட் ஃபினிஷிங்காக நம்ம இப்போ கொடுத்துக்குறோம். இப்போ மதில் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். மதில் மாதிரி ஈவனாக மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு மேலே ஒரு பாக்ஸ் கீழே ஒரு பாக்ஸ் நம்ம இப்போ 3 தூண் வந்து இங்கே மேக் பண்ண போகிறோம். இப்போ தூண் மாதிரி போட்டுக்கிறதுக்கு அந்த தூண் கர்வ் மாதிரி கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு திருப்பியும் பார் கொடுத்துட்டு கர்வ் கொடுத்துட்டு நம்ம இதில் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கணும். ஏன்னா ஃபில்லிங் கொடுத்தா தானே மதில் அந்த தூண் மாதிரி இருக்கும். ஸோ ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கணும். ஃபில்லிங்ஸ் ஃபுல்லாக அழகாக கொடுத்துக்கணும். கசம்சான்னு கொடுக்காதீங்க. கொஞ்சம் நீட்டாக அழகாக ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. 3 வர மாதிரி நம்ம நீட்டாக அழகாக இருக்கா, நெருக்கமாக போடாமல் கொஞ்சம் எட்ட போட்ட மாதிரியே இதே மாதிரியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி போடுங்க. இது கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 3 முடிச்சக்கப்புறம் நம்ம லைட்டாக ஒரு ஷேடு மாதிரி கொடுக்கணும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ஷேடு வந்து சொல்கிறது வந்து ஃபில்லிங்ஸ் கிடையாது. நிறையா பேர் வந்து ஷேடு ஃபில்லிங்ஸ் ரெண்டுமே என்னன்றான். ஷேடுனா நம்மளோட கையோட ஸ்கின் தெரிகிற அளவுக்கு கொடுக்கறது ஷேடு. ஃபில்லிங்ஸ்னால் ஒன்றுமே தெரியாது. ஓகேவா? ஃபுல்லாக அந்த நெகட்டிவ் ஃபில்லிங் மாதிரி கொடுக்கறது ஃபில்லிங்ஸ். ஓகேவா? இப்போ ஷேர்ட் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி கொடுக்கும்போது அழகாக தெரியும். அதில் வேறு எந்த பெரிய டிசைனும் நம்ம கொடுக்க வேண்டியன்னு அவசியம் வேணாம். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம போட்டு எல்லாம் முடிச்சக்கப்புறம் நல்லா ரிச் லுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் மாதிரி பனானா லீஃப் அந்த மாதிரி நம்ம இப்போது செட் பண்ணிக்க போகிறோம். பனானா லீஃப் மாதிரி இல்லை, பனானா லீஃப் தான். சும்மா அந்த இப்போலாம் வந்து இது ட்ரெண்டிங்கில் ஓடிட்டுருக்கு. பனானா லீஃப் தெரியுமா? பனானா லீஃப் மாதிரி லீஃப் வந்து அழகாக 2 பக்கமும் நம்ம கொடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இன்னையோட இந்த கிளாஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். 4 ஃபிங்கர் லெவலில் மறந்துடாதீங்க. அதே லெவலில் நீங்கள் வச்சு வரைஞ்சி காமிங்க. பாய்.